ஹலோ கைஸ், நம்ம அட்மின் அப்யூஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஓகே, வாங்க அட்மின் அப்யூஸ் எப்படி போகுது பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு அட்மின் அப்யூஸு. ஓகே, எப்படி போகுது பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம கேம்ப் ஃபயர் லெவலப் பண்ணுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதுலேயே நமக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே தருவாங்க. கொஞ்சோண்டு வெளிச்சமாக இருக்கணும்ன்ட்டு நம்ம பண்ணுறேன். ஓகே, வீடியோ பார்க்குறவங்களாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சீக்கிரமாக 50K போட்டு லைவ் போட முடியும். 50K இல்லை, 50 சப்ஸ்கிரைபர் போட்டு லைவ் போட முடியும். ஓகே, இவங்க எல்லாத்தையும் பண்ணிடுறேன் சீக்கிரமாக. ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி கேம்ப் ஃபயரில் போடுறேன். ஓகே, அவங்களே கொஞ்சம் நேரத்தில் ஃபியூல் கேன் தருவாங்க, ஃபியூல் பேரல் அது தருவாங்க. அதை வச்சு நம்ம லெவல் அசால்ட்டாக ஏற்றிக்கலாம். ஓகே, அது முன்னாடி கொஞ்சம் வுட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அட்மின் அப்யூஸ் கொண்டவே முக்கியமாக போட வேண்டியது இந்த கேப்பு தான். ஓகே, கேப் எடுத்துகிட்டு போட்டாச்சு தலையில். ஓகே, என்ன அட்மின் எதையும் தரமிட்டுருக்கான், என்ன அட்மின் வரமாட்டிருக்கான் தெரிலையே. ஓகே, இருங்க நம்ம சீக்கிரமாக பண்ணுவோம். எதுவும் இருந்தாலும் அட்மின் ஒரு 3rd டே அந்த மாதிரி தான் பேசுவான், அதனால் நம்ம 3rd டே பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அட்மின் அப்யூஸ் வந்துச்சுன்னா இது என்ன தெரியல, 2வது வாட்டி வருது. நம்ம சேனலில் 2 அட்மின் அப்யூஸ் வீடியோ இப்போ வரும் ஒரே டைமில். பார்த்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. ஓகே, கிவ் அவேக்கில் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். உங்களோட யூஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். க்ரோ கார்டனில் தான் கிவ் அவே வரப்போகுது. ஓகே, எல்லாருக்குமே யூஸ் நேம்லாம் தரவங்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டா நான் ஒரு 50 ட்ரில்லியன் இப்போதைக்கு தரேன். அப்புறம் என்னோடய சேனலில் வந்து 500 இல்லை 50 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா லைவ்லேயே உங்களுக்கு தரேன் கைஸ். லைவ்லேயே 500 லைவாக தரேன். 500 ட்ரில்லியன் தரேன், அவ்வளோதான் கைஸ். ஓகே, அதுக்கு நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதுக்கும் பண்ணலைன்னா கூட நான் தருவேன் கைஸ், ஆனால் எனக்காக சும்மா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க ட்ரீஸில் கட் பண்ணலாம். அட்மினை வந்து பேச மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி அட்மின் அப்யூஸ் நான் விளையாடினேன், 2வது வாட்டி விளையாடுறதுனால பேச மாட்டேன் நினைக்கிறேன். ஓகே, இருங்க எல்லாம் பிளான் பண்ணிக்குவோம். ஓகே, போய் தரலாம். டைமண்ட் தராமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அட்மின் அப்யூஸ் வந்துட்டு நான் இருந்தால் போதும் எனக்கு யூடியூப்பில் காமிக்க கரெக்டாக. போன வாட்டி நான் ஸ்டார்டிங்லேருந்து ரெக்கார்ட் பண்ணல, இப்போ தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால தான் திரும்பி அந்த ரெக்கார்ட் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் சொன்னேன். ஓகே, நம்ம காஸ்டியூம் மாற்றுற அந்த டப்பா இருக்குது, நம்ம போய் காஸ்டியூம் மாற்றிக்கலாமா கைஸ்? இதுங்க எந்த காஸ்டியூம் இந்த ட்ரீஸை போய் போட்டு காஸ்டியூம் போய் நான் மாற்றிக்கிறேன் அங்கே. ஓகே கைஸ், போய் போட்டு வரேன். ஓகே, போட்டாச்சு. லெவல் 3 எடுத்துன்னு போயிட்டாச்சு. எந்த காஸ்டியூம் வைக்கலான்னா இவனை வச்சு பார்க்கலாம். கன்றாவையாக இருக்குது, இவன் நல்லாயிருக்கு. ஓகே, இவனையே வச்சுக்கலாம். பெல்ட்டு டேனர் அப்படியே கொஞ்சோண்டு ஸ்கின்னை மாற்றினா அப்படியே அவனை மாதிரி தான் இருப்பேன் நான். ஓகே, இந்த மேப்பில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னே தெரியாமல் சும்மா சுற்றிக்கின்னு இருக்கேன் கைஸ். ஓகே, சுற்றுவோம். இங்கே தான் இடம் இருக்குது. இந்த இடம் சும்மா பின்னாடி கட்டுது. ஐயோ, செத்துருவேன். ஓகே, நம்ம ஆடுக்காக தான் ஒன்று பண்ணேன். நானே வேணும்னே சத்தேன், ஏன்னா திருப்பி உயிரோடு வர்றது உங்களுக்கு காமிக்கணுங்க. இப்படி தான் நம்ம செத்துருந்தா பாருங்கள். பட் யூ வில் பி பேக் சூன் போட்டிருக்குல்ல, நம்ம திருப்பி உயிரோடவே வந்துடுவோம். அதுக்கு தான் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, வாங்க வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இருங்க, யாரெல்லாம் விளையாடுறாங்க பார்க்கலாம். மொத்தமாக 2 பேர் தான் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோடய ஐடி வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் கூட ரிக்வெஸ்ட் தரலாம். ஆனால் நானே உங்களுக்கு ரிக்வெஸ்ட் தரேன், நீங்கள் உங்கள் ஐடியை சொல்லுங்கள். இல்லை, என்னோடய ஐடி வந்து தமிழன் 2K12 காமிக்கிறேன். இல்லை நான் இருங்க,
பாருங்கள் எங்கே பாருங்கள் தமிழன் 2K12 இதுதான் என்னோடய ஐடி பார்த்து ரிக்வெஸ்ட் தாங்க. ஓகேவா காய்ஸ்? ஓகே எப்போதான் காலையினால தான் நான் உயிரோட வருவேன். ரிவைவ் வேறு பண்ண வராங்க. ரிவைவ் பண்ணவே தேவையில்ல, ஒரு பேண்டேஜ் வேஸ்ட் ஆகிடும் ரிவைவ் பண்ணால். ஓகே அட்மினை எங்கே காணவே காணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அட்மின் உள்ள பேசுகிறேன்ல, அதனால் திருப்பி வரலையோ. வந்தால் நல்லா தான் இருக்கும். இன்னொரு அட்மின் ஆச்சு இருக்கணும். 2 அட்மின் இருப்பாங்க, கிராக்கி 4 அப்புறம் இன்னொரு அட்மின் இருப்பான்ல அவன். கிராக்கி 4 தான் ரியல் அட்மின், இந்த கேமோட ரியல் அட்மின். இன்னொருத்தெல்லாம் ஃபேக் அட்மின் தான். ஃபேக் அட்மின்னா கிராக்கி 4 தான் இந்த கேமோட க்ரியேட்டர். அவன் சும்மா ஹெல்ப் பண்ணவன்னு நினைக்கிறேன், கேம் க்ரியேட் பண்ணுவேன். ஓகே நம்ம பம்ப்கின் சாப்பிடலாம். என்ன இன்ஃபார்ம் வந்திருக்கு? வெஜிஸ் க்ரோ இருக்கா, அவ்வளோதான் இன்ஃபர்மேஷனா? ஓகே ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, அதுவே போதும். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றிக்கின்னு இருக்கேன். நம்ம அப்படியே சுற்றிக்கினே இருக்கலாம், கடைசி வரைக்கும் சுற்றிக்கினே இருக்கலாம் காய்ஸ். அந்த அட்மின் பேசுறதுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணணும். இன்றைக்கி தான் பேசுவானோ தெரியல, அவன் வர மாதிரி தெரியல எனக்கு. ஐயோ என்ன உல்ஃபு எப்படி கிடைக்கிது? செம்ம டேமேஜ் ஆகுது உல்ஃப்லாம் இவ்வளோ டேமேஜ் பண்ணாது. இருங்க நம்ம கேம்ப் ஃபயரில் போய் கொஞ்சம் ஹெல்த் எடுத்துக்கலாம். கேம்ப் ஃபயர் பக்கத்தில் போனால் நம்மளுக்கு ஹெல்த் அதிகமாகிடும். ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே போய் நின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ஹெல்த் வரும் பாருங்கள். இது நான் கேம்ப் ஃபயர் வெளியே பண்ணிக்கிறேன். ஹெல்த்து ஏறவே ரொம்ப ஸ்லோவாயிடும். இங்கே நின்றுக்கலாம். இந்த ஒரு சர்க்கிள் இருக்கும், அந்த சர்க்கிள்குள்ளே நின்னா கரெக்டாக சீக்கிரமாகிடும். அட்மின் எப்படி சொல்லி கேக் தந்துருக்காங்க, அதை சாப்பிட்லாமா? சாப்பிட்டாச்சு. ஐயோ இந்த மரம் வேறு இந்த போர்டை மாறிச்சிச்சு. சொன்னுங்க ஏதாச்சும். ஓகே ஃபஸ்ட்டு சில்ட்ரனை போய் காப்பாற்றலாமா? சும்மா தானே இருக்கேன், போய் காப்பாற்றிட்டு வரலாம். இல்லை வேணாம் விடுங்க, செம்ம கஷ்டமாக இருக்குது காய்ஸ் ரிவைவ் பண்ணவே. ஓகே காய்ஸ் ஓகே 1 நிமிஷத்துங்க, கொஞ்சம் இதில் போட்டுக்கிறேன். ஓகே காய்ஸ் வந்துட்டேன். ஓகே வரல, கொஞ்சம் சவுண்டு வரும், அதை மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்காதீங்க. இந்த சவுண்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் பார்த்தேன், இருக்கவே முடியல. அது எப்பயாச்சும் நான் பண்ணுறேன், எப்பயாச்சும் ஒரு ரூம்குள்ளே இதாக பண்ணணும். என்னால் பண்ண முடியல. இப்போ நான் நைட்டு 13 மணி வீடியோ போட்டுன்னு இருக்கேன், அட்மின் அப்யூஸ் பண்ணின்னு இருக்கேன். இந்த டைமில் போயிட்டு அட்மின் அப்யூஸ் பண்ணுறேன். அட்மின் பேச மாட்டேங்கானே. போன வாட்டி பண்ணேன், கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு 2 வாட்டி அட்மின் அப்யூஸ் இருக்குது. கொஞ்ச நேரம் முன்னாடி அட்மின் அப்யூஸில் அட்மின் பேசினேன், இதில் பேச மாட்டேங்கான். தெரியல, ஏதாச்சும் ஒரு அட்மின் அப்யூஸில் தான் பேசுவாங்க போல். ஓகே இதில் நான் சர்வை மட்டும் பண்ணுறது வச்சுக்கிறேன் வேணாம். ஓகே கேண்டி இந்த அப்டேட் உங்களுக்கு காமிச்சிடுறேங்க கைஸ். கேண்டில் எடுத்துக்கிறேன், ஒரு ஆக்ஸ் தந்துருக்காங்க. ட்ரிக் ஆர் ட்ராக் ஏதோ ஒரு அப்டேட் அந்த மாதிரி விட்டுருந்தாங்க. ஓகே தூக்கிட்டாங்க போல், உங்களுக்கு காமிக்கலாம் கஷ்டப்பட்டு எடுத்தா தூக்கிட்டாங்க. சரி இருங்க, அந்த ஃபேரி கூட இருக்குது காய்ஸ், தூக்கல இருக்குது. அதான் மேடம், அது எப்படி தூக்குவாங்க? இருக்குது இங்கே தான். லாக் பண்ணோம். அல்டிஸ்ட்டு இவன் எப்பயும் எனக்கு ட்ரீக்கு தான் தருவான், ட்ராக் தரமா. ஓ நல்லவனாக தான் இருக்கான், ட்ரீட் தருவான் இருக்கான்.
டேய் உல்ஃப், நான் ஓரத்தில் இருக்கேன். உல்ஃப் கிடைக்கவே மாட்டேருக்கு என்ன. ஓகே வாங்க திருப்பி அங்கே போயிடலாம் நம்ம கேம்ப் ஃபயர் பக்கத்தில். இருங்க யார் யாரெல்லாம் விளையாடுறாங்க பார்க்கலாம். 4 பேர் கிட்ட விளையாடுறோம், 4 பேர் விளையாடுறோம் கைஸ். அதனால தான் ஒரு பாருங்களேன், இது ஒரு கடி கடிக்கும். எப்படி எழுத்துக்கிறது பாருங்களேன். இந்த ஒரு கடி கடிக்கிறதுல நம்ம சாப்பிட்ற அளவுக்கு எழுத்து புரியும் பாருங்க. எவ்வளோ பாதி 25% ஒரு வாட்டி கடிச்சாலே புரியும். நைட்டு கல்டிஸ்ட் வராங்களாங்க கைஸ். கல்டிஸ்ட் வராங்க நீங்கள் நைட்டு. அவங்கக்கிட்ட நம்ம ஃபைட் போடணும். ஓகே கைஸ், நான் உங்கள் ஓகே இருங்க, அதை வச்சு பேசணுன்னே தோணுது. ஓகே இந்த கேண்டில் எடுத்துக்கலாம், கேக் சாப்பிட்டுக்கலாம். ஓகே கேக்கும் நம்ம சாப்பிட்டாச்சு. ஓகே இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே எங்கே சுற்றிக்கினே இருக்கேன். ஓகே அந்த மாதிரி அங்கே எங்கே சுற்றிக்கினே இருக்கோம். இருங்களேன் ஜிம்னாஸ்டிக் பண்ணலாமா. ஓகே நம்ம சேனலுக்கு எப்படியாச்சும் விடிஜி மாதிரி மாற்றிடலாம் கைஸ். அவ்வளோலாம் பெரிய இல்லை விடிஜியில், நம்மளும் விடிஜி மாதிரி ஆயிடுவோம். அவ்வளோலாம் கஷ்டம் இல்லையா விடிஜி மாதிரி ஆகுறதுலாம். விடிஜி கொஞ்சோண்டு தான் வீடியோ போட்டிருக்காங்க. தினேஷ் கேமிங் ஒரு யூடியூபர் இருக்கார், அவர் அவ்வளோ வீடியோ போட்டிருக்காரு கைஸ். ஆனால் அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. விடிஜி மாதிரி ஆகணும், விடிஜிக்கும் மேலே போகணும், அதுதான் என்னோடய ஆசை. இப்போதைக்கு என்னோடய ஆசை வந்து 5K. முதல்ல 5K அடிக்கலாம். முதல்ல அதுக்கு முன்னாடி 50K அடிச்சுட்டு லைவ் போட ஆரம்பிக்கலாம் கைஸ். ஓகே கிரேவியார்டு வந்திருக்கு. கிரேவியார்டில் என்ன கிடைக்கிது பார்க்கலாமா. ப்ரோக்கன் மைக்ரோவேவ் கிடச்சிருக்கீங்க ஒன்று. லைஃப்பில் ஆமோ கிடச்சிருக்கு. குட்டாக்ஸ் எங்கிட்ட இருக்குது, ஆனால் அங்கே யாரும் ஓப்பன் பண்ணிட்டு போட்டிருக்காங்க. கோல் கிடச்சிருக்கு. அவ்வளோதான் நமக்கு கிடச்ச இதுங்க. அப்படியே பக்கத்துலேயே ஆர்மர் இருக்குது, இது போட்டுக்கலாம். ஆல்ஃபா உல்ஃபு ஓடிடுறா. ஆல்ஃபா உல்ஃபிட்ட சாவலாமா சாவலாமா. ஓகே நான் இப்போ தூக்கத்தில் விளையாடுறேன், அதனால தான் இந்த மாதிரி ஆகுது கைஸ். நைட்டு 13 என்ன டைமு எப்படி நான் விளையாட முடியும். ஓகே என்னால் இதுக்கு மேலே விளையாட முடியாது. பாய் ஃப்ரம் ரோப்ளாக்ஸ் கேமர், ரோப்ளாக்ஸ் கேமிங், அந்த மாதிரி தான். ரோப்ளாக்ஸ் கேமர் கிங் தான் பேர் வச்சுருந்தேன், பேர் இப்போ வேறு மாதிரி மாற்றிட்டேன். ஓகே பாய் ஃப்ரம் ஒயிட் ஸ்குவாட் கேமர். பாய் பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் guys. பாய் 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 பாய்.